என்னுடைய பாராளுமன்ற வேட்பாளர் திரு கிட்னர் செல்வராஜ் அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 27ஆம் தேதி தினகரன் பத்திரிகையில் வந்த ஒரு விடயத்தை சொல்கிறேன். காணி சீர்திருத்தம் மூலம் தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி உரிமை வழங்கப்படும் என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அதாவது பெருந்தோட்டத்திலே இன்று வாழ்கின்ற மக்கள் காணி உரிமையற்று பல வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு இந்த காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வாக்குறுதியாக தேசிய மக்கள் சக்தி காணி உரிமை சட்டத்திலே சீர்திருத்தம் செய்து தோட்ட தொழிலாளர்களுக்கும் மலையக மக்களுக்கும் காணி உரிமைகளை வழங்க வேண்டும் என்பது எமது கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் அவர் கூறியிருந்தால் தோட்ட தொழிலாளர்கள் மட்டும் காணி உரிமை வழங்குவார்கள். மலையகத்திலே இன்று காணி உரிமையற்று தோட்ட தொழிலாளர்கள் அல்ல, தோட்டத்துறையோடு சார்ந்த அந்த மலையக மக்கள் அனைவருக்கும் காணி உரிமையை வழங்க வேண்டும். மலையகத்திலே சுமார் 90,000 ஹெக்டேர் காணி தரிசு நிலங்களாக காணப்படுகின்றது. இந்த தரிசு நிலங்களாக காணப்படும் அத்தனை காணிகளையும் மலையக மக்களுக்கே வழங்க வேண்டும் என்பது எமது போராட்ட இயக்கமான மக்கள் போராட்ட இயக்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அத்தோடு ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்த தேசிய மக்கள் சக்தி அரசின் தோட்ட உட்கட்டமை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன அவர்கள் கூறியிருந்தார். அதாவது அமைச்சு பொறுப்பை கையேற்ற பின் பெருந்தோட்டத்திலே காணப்படுகின்ற தரிசு நிலங்களாக காணப்படுகின்ற 90,000 ஹெக்டேர் காணியில் 30,000 ஹெக்டேர் காணியை பெரும் முதலீட்டாளர்களுக்கு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். அந்த செய்கையை, அந்த வேலை திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி உடனடியாக கைவிட வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசானது மலையக மக்களுக்கு 30,000 ஹெக்டேர் காணியையும் மேலதிகமாக காணப்படுகின்ற தரிசு நிலங்களாக காணப்படுகின்ற 60,000 ஹெக்டேர் காணியாக சேர்த்து மலையக மக்கள் அனைவருக்கும் அந்த காணி உரிமையை கட்டாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கு தோட்டத்தில் வேலை செய்வோர் வேலை செய்யாதோர் என்ற பாகுபாடை தாண்டி அனைவருக்கும் காணி உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது மக்கள் போராட்ட இயக்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.